பேனா காற்றாடி. இந்த மாதிரி அழகா ஒரு ஸ்கெட்ச் பேனாவை வச்சு செய்யற காற்றாடிய நாமளும் செய்யலாமா? இந்த பேனா காத்தாடி ஒரு அற்புதமா சுத்துற பொம்மை. சுத்துனா தானே அதுக்கு பேர் காத்தாடி. இதுக்கு தேவையானது பழைய ஸ்கெட்ச் பேனா, கனமான அட்டை, பால் பாயிண்ட் பேனா அல்லது ஸ்கெட்ச் பேனா, ரீஃபில், பல் குத்துற குச்சி, மணிகள். இது மட்டும் போதும். இந்த 8 பிளேடு இருக்கிற காத்தாடி படத்தை 5 சென்டிமீட்டர் விட்ட அளவு இருக்கிற ஒரு வட்ட வடிவ அட்டையில வரைஞ்சுக்கணும். அப்புறம் நடுவுல ஒரு துளை போட்டு படத்துல இருக்கிற மாதிரி கோடுகளை ஒன்று விட்டு ஒன்னா வெட்டுங்க. இப்ப 8 வெட்டுங்க இருக்கும். அப்புறம் இது மாதிரி ஒவ்வொரு முக்கோணத்தையும் உயர தூக்கி மடிச்சு விடுங்க. இப்ப இந்த வட்டத்தை பார்த்தா காத்தாடியில இருக்கிற ரெக்க மாதிரி இருக்குல்ல. இப்ப இத முன்னாலையும் பின்னாலையும் பார்த்தா காத்தாடி மாதிரி தெரியும். இத தடிமனா இருக்கிற அட்டையில தான் செய்யணும். புரிஞ்சுச்சா? இப்ப காத்தாடி நடுவுல ஒரு ரீஃபில சொருகணும். இத அட்டைத்தாளோட கொஞ்சம் பசைய வச்சு ஒட்டலாம். இப்ப அந்த பல் குத்துற குச்சி எடுத்து ஒரு முனையில ஒரு மணிய சொருகிட்டு காத்தாடிய கோர்த்து மறுமுனைய ஸ்கெட்ச் பேனா ரீஃபில்ல சுலபமா சுத்துற மாதிரி மாட்டி விட்டு அழுத்துங்க. ஸ்கெட்ச் பேனாவில் பார்த்தா சாதாரணமாகவே 1, 2, 3ன்னு துளைங்க இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்கெட்ச் பேனாவில் ஒரு பக்கம் ஊதுறப்போ வர்ற காற்று மறுமுனையில் இருக்கிற 3 துளை வழியாக வெளியே வந்து அட்டையில் செஞ்ச காத்தாடி மேலே வேகமாக மோதி சுத்த வைக்கும். அடடடடா, எவ்வளோ ஜாலியாக இருக்குல்ல. இது ஒரு மகிழ்ச்சியான பொம்மை தானே. சாதாரணமாக கிடைக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஆற்றல் வாய்ந்த ஒரு பொம்மையை நாமளே செஞ்சிடலாம். செஞ்சு பார்க்கலாமா? இந்த காற்றாடி பெர்னோலிஸ் தத்துவத்தின் அடிப்படையில் தான் செயல்படுது. ஒரு புறம் ஊதப்படுற காற்று விசிறி அருக ஒரு குறைந்த காற்று அழுத்தத்தை தோற்றுவிக்குது. அதை சுற்றி இருக்க அதிக அழுத்தம் இருக்க பகுதியிலிருந்து வீசுகிற காற்று விசிறியை சுழல வைக்குது.